ஆமா தென்றல், எப்படிமா இருக்க? அப்பா, இவ்வளவு நல்ல தங்கச்சி இந்த ஊர்ல தான்ப்பா இருந்திருக்கா. நாம தான் தெரியாமலே இருந்திருக்கோம். ஏமா, நீ இருக்கிற இடத்த கூட தெரியப்படுத்தல. இவ்வளவு நாள் எங்க இருந்த? அப்பா, இவகதான் ரம்யா. இவக வீட்டுல தான் இருந்திருக்கா. இவங்கதான் கூடயே இருந்து சொந்த தங்கச்சி மாதிரி பாத்து இருந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. எங்க வீட்டு பொண்ணை இவ்வளவு பாதுகாப்பா வச்சிருந்து எங்க கிட்ட திரும்ப கொண்டு வந்திருக்க. இவ என் பொண்ணு அபி. ஓ, வணக்கம்மா. வணக்கம். என்னடி பட்டு அப்படி பாக்குத? இதே உன் சித்தி. சித்தியா? ஆமாப்பா, இது அம்மாவோட தங்கச்சி தென்றல். ஓ, தென்றல் சித்தியா? சித்தி, உங்களை பத்தி அம்மா என்கிட்ட நிறைய சொல்லுவாங்க. ஏன் சித்தி என்னை இவ்வளவு நாளா பார்க்க வரல? இவ்வளவு நாளா எங்க போயிருந்தீங்க சித்தி? உன் பேர் என்னடா செல்லம்? சேதுபதி. இவ்வளவு நாளா எங்க போயிருந்தீங்க சித்தி? சித்தி வெளியூருக்கு படிக்க போயிருந்தாங்கப்பா. இப்பதான் படிப்பு முடிச்சாங்க. நானும் அம்மாவும் போய் கூட்டு வந்தோம். ஆமா, படிப்பு முடிஞ்சது. எந்த ஊர்ல படிச்சாங்க? மும்பைல படிச்சாங்க. தென்றல் கழுத்துல செயின் மட்டும்தான் இருக்கு, இன்னும் கல்யாணம் ஆகல போல. சித்தி ஏம்மா அழறாங்க? தங்கம், சித்திக்கு அவங்க வெளியூர் பத்தி பேசினா பிடிக்காதுப்பா. இனிமே அத பத்தி எல்லாம் கேட்க வேணாம், சரியா? சரிம்மா. இது பாருங்க, இனிமே யாருமே இத பத்தி தென்றல் கிட்ட நடந்து முடிஞ்சதை பத்தி கேட்காதீங்க, பேசாதீங்க. ஏன் இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க, வாங்கம்மா. வா போலாம் வாங்க. வா வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. உட்காரு தென்றலே, வா உட்காரு. உட்காரு தென்றலே, எல்லாரும் உட்காருங்க. டேய் மச்சான் வாடா. மாடி, ஏதோ நடக்க கூடாது நடந்திருக்குன்னு உன் அழுகையிலேயே புரியுது. என்ன நடந்திருந்தாலும் அதை மறந்துரு. நீ இந்த வீட்டு பொண்ணு, என் சேதுபதியோட பொண்ணு. முதல்ல அழறத நிறுத்து. ஆமா தென்றல், சந்தோஷமான நேரத்துல எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க? நீ எங்க வந்து சேரணுமோ அங்க வந்து சேர்ந்துட்ட. இனி அக்கா மாமா இந்த குட்டிச்செல்லம் எல்லாரு கூடயும் நீ சந்தோஷமா இரு. சரியா சொன்னீங்க. அதா, அப்பா. எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வா போ. சரிப்பா. நான் எடுத்துறேன்.